குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஜிஎஸ்டி வசூல்ல 72% மாநில அரசுக்கு போகுது. எப்படி? மொத்த வசூல்ல 72% மாநில அரசுக்கு போகுது. இந்த கோவையில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர் தொழிலதிபர் சீனிவாசன் அவர்கள் எப்படி கேலியும் கிண்டலுமா மத்திய நிதியமைச்சர்கிட்ட கேட்டாரோ அதே மாதிரி மாநில முதலமைச்சர்கிட்டையும் அதாங்க மு.க. ஸ்டாலினிடம் கேட்பாரா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் தடம் பார்த்து வாங்க, எதை எதிர்பார்த்து வராதீங்க அப்படின்னு மீண்டும் ஒருமுறை சர்ச்சை கிளப்பும் பேச்சை பேசியிருக்கிறார் திமுகவுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். சென்னை வேளச்சேரியில 230 கிலோ குட்கா, அதாங்க தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல். 4500 லிட்டர் எரி சாராயம் கேரளா பார்டர்ல தமிழக எல்லையில பறிமுதல் பண்ணிருக்காங்க. அடடே ஆச்சரியக்குறி, வேற என்ன சொல்றது? வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற வழக்கு 2019 கொடுக்கப்பட்ட வழக்குக்கு பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் வழக்கு நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு பார்க்கலாம். பணியின் போது உயிரிழந்த கணவர் இழப்பீடு கேட்டு மனைவி கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல தீர்ப்பாகுது, 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நிறுவனம் கொடுக்கப்படல. இது குறித்து அமைச்சர் சி.வி. கணேசனிடம் போய் அந்த பொண்ணு கேட்க, எவா அடி திமுக தார உங்ககிட்ட உறுப்பினர் இருக்கா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி அடைய வச்சிருக்காரு. மதுக்கடைகள் நடத்துவதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க. நினைச்சா ஒரே நாள் அரசாணை போட்டு மூடிட முடியும், ஆனா மூடல. ஏன் தெரியுமா அப்படின்னு ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் முத்துசாமி. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். நேற்று கோவையில பரபரப்பு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவையினுடைய தொழிலதிபர், அதாங்க அன்னபூர்ணா ஓனர், காபி சாப்பிட்றீங்களா? கரெக்ட், அவரே. அந்த ஹோட்டலுடைய ஓனர் சீனிவாசன் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. ஏங்க மேடம், பில்லு வந்து போறதுக்கு கம்ப்யூட்டரே திணறுது, அதுவே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி வானதி சீனிவாசன் எங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கோத்து விட்டு ஒரு மாதிரி பரபரப்பு பண்ணியிருந்தாரு. வைரல் கண்டென்ட், எல்லாருமே பாத்தியா சொல்லவே இல்லை பாத்தியா மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வருகிற வரி வருவாயில 72%, அதாவது ஜிஎஸ்டில 50-50 இங்கேயே போயிடுது. மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு வாங்குற 50% இருந்துமே கிட்டத்தட்ட அதுலயுமே ஒரு மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா 72% ஜிஎஸ்டில வசூல் பண்ற காசுல 72% மாநில அரசுக்கு தான் வருது. இதை போய் தமிழக முதலமைச்சர் நீங்க தெளிவா கேட்பீங்களா மிஸ்டர் சீனிவாசன் அப்படின்ற மாதிரி கேள்வியில கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, அன்னபூர்ணா ஹோட்டல்கள்ல பார்க்கிங் வசதியா இல்லாம செயல்படுது, அவர் ஒரு திமுக காரர் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல்கள் வருது. ரெண்டாவது, காஃபி விலை இந்த அளவுக்கு விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பணம் இருக்கிறவங்க வந்து குடிக்க போறான் என்ன நீங்க அப்படின்ற மாதிரி அவரே பதில் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு பேசுறவரு, ஏர்போர்ட்ல 120 ரூபாய்க்கு காப்பி விற்கிறவரு, இந்த மாதிரி எல்லாம் கேட்பது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, இவர் கேட்ட கேள்வியும் இந்த விளக்கத்தோட போய் முதலமைச்சர்கிட்ட போய் நீங்க கேட்பீங்களா, இதே கிண்டல் துணியில இதே கேலியா கேட்கறது நீங்க கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கிண்டல் துணியெல்லாம் கேட்கலங்க, ரொம்ப அன்பா கேட்டிருக்காரு. தொடக்கத்துல என்ன சொன்னாரு? அதான் என்னன்னா கோயம்புத்தூர் குசும்பு. ரெண்டாவது, இதுல இன்னொன்னு என்னன்னா, அன்னபூர்ணா அப்படிங்கிறது பேர் ஒண்ணுதான். அவங்க ஹோட்டல் நடத்துறாங்க, அதாவது உணவகம் நடத்துறாங்க, பேக்கரி நடத்துறாங்க, அதுபோக டீ அதுவும் இருக்கு. இப்போ இந்த 3 விதமான பிசினஸும் பண்றதுனால 3 விதத்துக்கும் 3 டாக்ஸ் வரது போடுது அப்படின்ற மாதிரி. ஹோட்டலுக்கெல்லாம் வந்து 7500 ரூபா போடுறாங்க அப்படின்ற மாதிரி. 7500 ரூபா போட்டா அது உங்களுக்கு மட்டுமா போடுறாங்க, இந்தியா பூரா இருக்கிற எல்லா ஹோட்டலுக்கும் அதே தானே அப்படின்ற மாதிரி பதில் வந்திருக்கு. பட் இதெல்லாம் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. தொடக்கத்தில் அவர் கேட்கும்போது வந்து பேங்க் லோன்லாம் நாங்கள் வந்து முதல்ல அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்போ பேங்க் அதிகாரிகள் எங்களை துரத்துறாங்க, லோன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா எங்க தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி டிசைன் அப்படி, ஆமா ஸ்கிரிப்ட் அப்படி பேசும்போது ரொம்ப நல்லா அப்படியே நகைச்சுவையா பேசுற மாதிரி பேசி ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தொழிலுக்கு எவ்வளவு வரி குறைப்பை கேட்க முடியுமோ அந்த மாதிரி நாசுக்கா அல்லது ஒரு என்ன சொல்லுது ரொம்ப தந்திரமா நீங்க சொன்ன மாதிரியே கேட்டாரு. நல்ல விஷயம்தான். என்ன ஒண்ணுனா நீங்க சொல்ல மாதிரி நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கு. அவர் யதார்த்தமா கேட்க போக இவ்வளவு பிரச்சனையா மாறும் நினைச்சிருக்கவே மாட்டாரு. இருந்தாலும் கூட இன்னைக்கும் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் பக்கத்துல வச்சுக்கிட்டே வந்துட்டு நீண்ட பேட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள். ஒரு காலகட்டத்தில் முரசொலியை பற்றி பேசின ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வந்துட்டு திமுக இருக்கக்கூடிய சீனியர்களை பற்றியெல்லாம் பேச, இப்போ அதெல்லாம் ஒரு வழியாக ஓஞ்சுது அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் திரும்பவும் அந்த வெடியை வந்து கொளுத்தி போட்டிருக்கிறாரு அமைச்சர் துரைமுருகன். என்ன பேசியிருக்காரு தெரியுமாண்ணே? இளைஞர்கள்லாம் வந்துட்டு வாங்க வரவேற்கிறோம், ஆனால் எல்லாத்தையும் எதிர்பார்த்து வராதிங்க, தடம் பார்த்து மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அண்ணன் அப்படிதான் வந்திருக்காரா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, அவரு சொல்லிடுறாரு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, வர்றவங்க எல்லாம் பதவிகளுக்கோ இல்ல பொறுப்புகளுக்கோ ஆசைப்படாதீங்க, நாங்க தான் இருப்போம், இருக்கிற வரைக்கும் நாங்க தான் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லாம சொல்றாரா அப்படின்னு கேக்குறாங்க. புரிந்து கொள்ளப்படுது. ஏன்னா சின்னவர் கேட்டார் இல்லையா, சின்னவர் கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்களும் இளைஞர்களா இருக்கும் போது தான் வந்தோம்,
இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாத்தை வந்து நாத்தை எடுத்து அந்த சேத்துல நட்டாதான் அது நல்லா வளரும். அந்த மாதிரி வந்து நாங்க உள்ள சரியான காலத்துல வந்து ஐயா அது போல வளர்ந்து அறுவடை முடிஞ்சவொடனே நாத்து புடிங்கிருவாங்கயா, மாட்டுக்கு போட்டுறாங்க. சொல்லுங்க சார் சொல்லுங்க. என்னய்யா நாத்து இப்படி எல்லாம் அவர் சொல்லல, இப்படி எல்லாம் அண்ணா அவர்கள் சொன்னாரு. அதன் அடிப்படையில நாங்க வந்து கட்சிக்கு வந்தோம், இளைஞர்களாக கட்சிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம். நாங்க படாத அடி கிடையாது, மிதி கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கெட்ட பேருங்க, இவ்வளவு வாங்கின நாங்க தான் இன்னைக்கு கட்சியில சீனியர்களா. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னதான் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்ல முதலமைச்சர் கருணாநிதி, கருணாநிதி அவர்களுக்கு கண்ணுல விரல விட்டு ஆட்டினவரு முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர்னே வருதுங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன அவர்னால பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. இதுக்கு முன்னாடி KN நேரு, இப்போ மீண்டும் துரைமுருகன் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல, மீண்டும் துரைமுருகன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ திமுக உள்ள சீனியர்கள் எல்லாமே வந்து உதயநிதி போன்றவர்கள் யாரும் முதலமைச்சர்னாலும் சரி, இந்த அமைச்சர் செகண்ட் தேர்ட்லாம் நாங்க தான் அப்படின்னு ஒரு மறைமுகமான கழகக்குரல் எழும்புதோ அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. தடம் பார்த்து வாங்க, எதையும் எதிர்பார்த்து வராதிங்கன்னு இன்டைரக்டா சொல்லியிருக்கு. கேட்டுக்கங்க இளைஞர்களே, புரிஞ்சுக்கோங்க. அதாவது தமிழகம் முழுவதும் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி VCK அறிவிச்சதுல இருந்து அது ஒரு பேசு பொருளாகி இருக்கு. அது அவங்களுடைய விருப்பம், அதிமுக கூப்பிட்டது அப்படின்றது அது கூட்டணிக்கா, ஏங்க உங்க கூட்டணியில் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, அது அவங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது இடையில என்ன ஆச்சு அப்படின்னா 230 கிலோ தடை செய்யப்பட்ட குட்காவை அதுவும் நம்ம வேளச்சேரியிலிங்க கைது பண்ணிருக்காங்க. வாகன சோதனையில காவல்துறை இருந்திருக்காங்க. வாகன அந்த ரூம்ல அவ்வளவுதான் வைக்க முடியும் போல இருக்குது. ஒரு வாரத்துக்கான ஸ்டாக்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. வாகன சோதனை ஈடுபட்டு இருக்காங்க. ஒருத்தர் பைக்ல வர்றாரு, வந்தவொடனே அவர்கிட்ட நிறுத்தி பையன் என்னப்பா காட்டுப்பா வழக்கமா காட்டுறாங்க. பார்த்தா அதுல தடை செய்யப்பட்ட குட்கா இருந்திருக்கு. ஹாலேக்கா தூக்கின்னு போய் மறுபடியும் நீ எங்கப்பா இருக்க உன் இடத்த சொல்லுப்பான்னு சொல்லி அங்க போய் தொலைறாங்க. அங்க போனா பண்டல் பண்டலா இருந்திருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ட்ரேஸ் பண்ணி. எப்பயுமே நீங்க நல்லா பாருங்க, யார்கிட்ட பிடிச்சாங்களோ அந்த ஒரு நபரை தாண்டி அந்த விசாரணையோ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கோ போகாது. இப்ப மெயின் டீலர் ஒருத்தர் இருப்பான்ல, 230 கிலோ ஒரு வாங்கினாரு, இவர் எங்க இருந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்ல, இல்ல வெளி மாநிலத்திலிருந்து இவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது பல பேர் இதை தான் குற்றச்சாட்டுகள். மெயின் டீலரையும் பெரிய அளவுல வாங்கக்கூடிய அந்த பெரிய முதலாளிகளையுமே நீ கை வைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்வீட் பாஸ்கள் நிறைய கைமாறுதுன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்னன்றது தெரியல. வேளச்சேரியில 230 கிலோ தடை செய்யப்பட்ட குட்காவை கைது பண்ணிருக்கு காவல்துறை. இது பரவாயில்ல. இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானால இருந்து வருதுங்க, நாங்களா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரியானால இருந்து வரதெல்லாம் இருக்கு. ஸ்டேட் பார்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க வந்து நிர்வகிக்கணும். ஸ்டேட் பார்டர் அப்படிங்கிறது இன்னொரு கண்டென்ட். என்னன்னா, தமிழக கேரள எல்லையில 4500 லிட்டர், எவ்வளவு 4500 லிட்டர் எரி சாராயம், எப்படி டேங்கர்ல கொண்டு வந்துட்டாங்களா, கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்து போனாங்க பாத்தீங்களா 60 பேரு, அதே மாதிரியான எரி சாராயம் அங்க பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. தோட்டத்தை லீஸுக்கு எடுத்த நபர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். சரி, விஷயம் தெரிஞ்சவன இறந்து போயிட்டார். ஓனரை பிடிச்சி விசாரிக்கும் போது இல்ல இவன் குத்தகைக்கு எடுத்தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்க்கு தகுந்த ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. போயிருக்காங்க. ஆமா, காய்ச்சல பதுக்கி வச்சிருக்காங்க. கேன்ல 35 லிட்டர் கேன்ல அப்படியே வச்சிருக்காங்க. எங்க பண்ணா எப்படி பண்ணான்றது தெரியல. இது என்னன்னா, இந்த நபர் வந்து கேரளாவுல ஏற்கனவே இவர் மேல வழக்கு இருக்கு. அதாவது இந்த மாதிரி எரிசாராயம் கள்ளச்சாராயம் அப்படின்ற மாதிரி இருக்கனால இந்த கல்லுல வந்து கலந்து கொடுக்கறதுக்காக, போதை கொஞ்சம் அதிகமா ஒட்டுங்கிறதுக்காக கலந்து கொடுக்கறதுக்காக இவர் வச்சிருந்திருக்காரு. போலீஸ் ஸ்மெல் பண்ண உடனே இறந்தே போயிட்டார். கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிட்டாரு. இன்னொன்னு என்னன்னா, கேரளாவுக்கு போக இருந்தா தமிழ்நாட்டுக்கு வர இருந்தா கேரளாவுக்கு போக அது தெரியல. இவங்க சொல்ற, அதாவது காவல்துறை சொல்றதா நமக்கு தெரியும், அவங்க வந்து கேரளாவுக்கு போறதுக்காக வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த இடம்ங்கிறது கேரளா தமிழ்நாடு எல்லை. என்னன்னா, கேரளால இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வர்றாங்க, மீன் கோழி கழிவுகள் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. மணல் சொல்லப்போனா இந்த ப்ளூ மெட்டல் சொல்லப்படுற அந்த கல்லு கொண்டு போறாங்க. அப்படின்றதுனால இதெல்லாம் தடுப்பதற்காக செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட்ல எப்படிப்பா 4500 லிட்டர் அந்த செக் போஸ்ட தாண்டி கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இதுக்கு யார் யார் உடந்தை அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. தெரியல, எல்லாம் தாண்டி வந்திருக்காது. உள்ளே காய்ச்சல் காய்ச்சிருப்பாங்க, அதையும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்றது மட்டும் தான். இந்த தகவல் தான் இப்ப வந்திருக்கு. இது என்ன பூசி மொழிக்கு என்ன பண்றது இல்ல. இவங்க VCK என்னடானா மாநாடு அறிவிச்சிருக்காங்க. இங்க என்னடானா 230 குட்கா பறிமுதல், 4500 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல், அடடடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சமீபத்துல தான் பீர் விற்பனை குறைவா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அதை விட அதிகமாக போதை தரக்கூடிய வஸ்துக்கள் குறைவான விலையில கிடைக்குதுன்னு சொன்னாங்க. கிக் அதிகமா இதெல்லாம் எத்தனை சேனல்ல செய்திகளா போடுறாங்கன்றதே தெரியல. மக்களுக்காக நாங்க அடுத்த கண்டென்ட்டும் ஐயா துரைமுருகன் அவருடைய தொடர்பான ஒரு கண்டென்ட் தான். அது என்னன்னா, ஐயா கதிர் ஆனந்த் அவர்கள், அவருக்கு 2019 வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கிடைச்சப்போ ஒரு 10 லட்ச ரூபா அவர் வீட்டில இருந்து எடுத்தாங்க. கணக்கில் வராத பணம். அதற்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்னு சொல்லப்பட்ட ஒரு 2 பேர், ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், தாமோதரன் ஒருத்தர், 2 பேர் வீட்டையும் வந்து வருமான ஒருத்தர் ரைடு பண்ணி ஒரு 10 கோடி ரூபா எடுத்திருக்காங்க. வீட்டில் எடுக்கல, சிமெண்ட் குடோனில் எடுத்திருக்காங்க. சிமெண்ட் குடோனில் சாம்பல் கலரில் சிமெண்ட் தான் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அங்கே ஒரு 10 கோடி ரூபா இருந்திருக்கு.
அதற்கு பிறகு ஒரு வாக்காளர்களுடைய பட்டியல் அடங்கியது, இவங்க உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா அமௌண்ட் ஓட்டு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்லாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க போல. அது ஒன்று. அதுவும் போக 200 கட்டாக போட்டு பண்டல் போட்டு வச்சுருப்பாங்க போல. 3 200 ஒரு 4 200 அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஐடி ஆஃபீஸர் வந்து கிட்டத்தட்ட கைது பண்ணிட்டாங்க. ஆனால் வழக்கு இப்போ தான் வந்திருக்கு. இப்போ அந்த செப்டம்பர் 12 இன்னைக்கு வந்து ஆஜராயிருக்கிறாரு. இதற்கு பிறகு அடுத்த ஹியரிங் எப்போன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 24 கிட்டத்தட்ட 40 நாள் இடைவெளி. பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. 2019 பதவிக்காலம். இனிமேல் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு நீதித்துறை மேல் நம்பிக்கையற்ற பார்வையை கூட இது மக்களுக்கு ஏற்படுத்திடலாம். ஆனாலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன கிடைக்க போகுதுன்றது தெரியல. எவ்வளவோ பார்த்தாச்சு, சரி பண்ணிக்கலாம் விடுப்பா அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் யாரு, ஐயா துரைமுருகன் அவருடைய பையன். அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. 1000 ரூபா வந்துருச்சு, ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் போட்டிருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ பேசத்தானே செய்வார். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜூலி. அவங்களுக்கு வயசு 45. இவங்களுக்கு ஒரு மகன், அவங்க வந்து கல்லூரியில் படிக்கிறாங்க. இன்னொரு மகளும் இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவருடைய கணவர் வந்து கண்ணன், அவர் கட்டிட வேலை மேஸ்திரியா இருக்காருன்னு வச்சுங்களேன். நாகப்பட்டினத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டுற பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதில் அவர் வேலை செய்கிறாரு. விபத்தின் காரணமாக அவர் சம்பவத்தில் இறந்துட போறாரு. இவருக்கு எப்படி தகவல் வந்திருக்கு, லேடிக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னா அவர் இறந்துட்டாரு, நெஞ்சுவலியில் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க இருந்தவங்க, இவர் கூட வேலை செஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் கரண்ட் ஷாக் அடிச்சு தான் இறந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஈரோட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் அங்க கட்டுமானத்தை கான்ட்ராக்டா எடுத்து செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க மேல கேஸ் அப்படின்றது போகுது. அப்போதைய தஞ்சாவூர் கலெக்டர் பொன் ஆலிவர் அவங்க வந்துட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. அவங்கமே நான் அவங்களுக்கு இழப்பீடுன்றது நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி வாங்கி தரத்துக்கு நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. வழக்கு நடந்து கிட்டத்தட்ட தீர்ப்பும் ஆகுது. 13 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துடுதுங்க. ஆனா அந்த பணத்தை வந்து இவங்க வாங்கவே இல்லை. ஒரு 5 லட்சம் ரூபாய் என்னமோ இவங்களுக்கு தோராயமா கொடுத்துருக்காங்க போல இருக்கு. சரியான அமௌண்ட் இல்ல, 13 லட்சம் கொடுக்கல, ஒரு பார்ட் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மீதி பணத்தை கொடுக்கறதுக்கு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 2020 இது நடந்திருக்கு. 4 வருஷம் ஆச்சு. இன்னும் இது வரைக்கும் எப்ப என்னன்றது தகவலே தெரியல. இது விஷயமா அமைச்சர் CV கணேசன்ட்ட போய் அழறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், தீர்ப்பே வந்துருச்சு, ஆனால் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க, போய் கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேறாங்கன்னு சொன்னோன்னே அப்படி அம்மாட்ட சொல்ல பார்க்குறாரு. அப்புறம் அடுத்த எலெக்ஷன்லாம் வருதுன்றனா திடீர்னு ஃபோன் எடுத்தோடனே, ஏமா நீ திமுக தானே, திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களா, நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க, அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு. நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுச்சுன்னு கேப்பீங்களா, திமுக இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, கேட்டிருக்காரு அமைச்சர் அல்லவா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் அம்மா ஐயா இல்லைங்க அப்படியாம்மா சரி சரி அப்படின்ற மாதிரி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது இப்போ எலெக்ஷன்ல பிஸியா இருக்கேன், அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டேன் அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா அப்புறம் நாட் ரீச்சபிள், அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே அந்த மாதிரி முகாம் நடத்துவீங்கல்ல, உறுப்பினர் அட்டை தெரியல, பேசாம வாங்குறதுக்காக அந்த மாதிரி திமுக கூட சேர்ந்துக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி கேட்டாரா அப்படின்ற மாதிரியான செய்திகள் உலாவுது. ஒரு விதவை பெண், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன், பொண்ணு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கான இழப்பீட்டை பெற்று தர்றது கூட அவங்க திமுக காரரா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நம்ம இதை சொன்னோம்னா எப்ப 1000 ரூபாய் நாங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறோம், எல்லாருக்குமான அரசு இது, வாக்கு அளிக்காதவங்களுக்கு கூட இது அரசு வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு ஏன் வாக்களிக்கணும்னு எங்களுக்கு வருத்தப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஐயா முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லா பேரும் சொல்றாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி KN நேரு அவர்கள் வந்து மேடைகளில் பேசும்போது திமுக காரங்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு முடியுமோ அவ்வளவுதான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும், திமுக காரங்க வேலை வாங்கி எல்லாம் கொடுக்குறாங்கன்றதே நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்றது அதை விட அநியாயமா இருக்கு. ஒரு இழப்பீடு பெற்றுறதுக்கு திமுக காரங்க கொடுமையா இருக்கு. தீர்ப்பு வந்துருச்சு, ஒரு மினிஸ்டர் போன ஏப்பா என்னப்பா நீங்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்காம இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன எதையுமே மதிக்க மாட்டேன்னு ஒரு ஜஸ்ட் சொன்னா. இத்தனைக்கும் வேண்டாம்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அது ஒரு மினிஸ்டர் போன் பண்ணி பேசுறாரு அப்படின்னா மேற்கொண்டு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், இல்ல ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பேமெண்ட் பெண்டிங்ஸ் எல்லாம் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் இல்லைங்க. ஒரு இழப்பீடு தானே, ஒரு பாவம் தானே அது, அந்த குடும்பம் ஏதோ அதை வச்சு பொழைச்சிக்கும் இல்லையா. ஆனா அதை கூட செய்யாம திமுக உறுப்பினர் தானே நீயே, உறுப்பினர் அட்டை இருக்கான்னு கேட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது. நீங்க கட்சிக்காரங்களாவே இருக்க கொஞ்சம் அமைச்சரா மாறலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில அந்த மது ஒழிப்பு மாநாடு போட போறாரு அப்படிங்கிறது உண்மையாவே பெரிய கான்ட்ரவர்சியா தான் ஆயிட்டு இருக்கு. பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு என்ன சொல்றது 7ஆம் பொருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே சேர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இரு துருவங்கள் அவங்களே இந்த இடத்துல சேர்ந்துருவாங்க போல, அந்த லெவல்ல இருக்காங்க. ஏன்னா மாநாட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட பாமகவுடைய மதுவிலக்கு கொள்கையை வந்து திருமாவளவன் வந்து ஒத்துக்கிறார். ஆமா அவங்ககிட்ட மதுவிலக்கு கொள்கை வந்து உண்மையாவே நல்லா இருக்கு, அவங்ககிட்ட இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறாரு. ராமதாஸ் அவர்களும் ஆமா பாமகவுடைய மதுவிலக்கு கொள்கையை, அந்த மதுவிலக்கு கொள்கையை பேசல பாமக அடிச்சுக்க முடியாது. இந்த அளவுக்குலாம் அதுல ஒன்னும் சீன் இல்ல. திமுக அதிக சீட்டு வேணுங்கிறதுக்காக விசிகா போடுற சீனுன்ற மாதிரி வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக காரங்களா சிலர் சொல்லிக்கிறாங்க. திமுக காரங்களா உண்மையாதான் அதிமுகவுல இருக்கிறோம்னு சொல்லி போயிடும் இருப்பா என்னப்பா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா திமுக அந்த மாதிரியான எதுவுமே கமாண்ட்
போறனா போப்பானின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 200 ஷீட்ல வெற்றி பெறணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சூளுரித்து அதற்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மொத்தம் 10க்கு மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கு. 200 நீங்க எடுத்துட்டா மிச்சம் இருக்கிற 34 நாங்களாம் என்ன பண்றது, ஆளுக்கு ஒன்னா பிரிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, என்ன எவ்வளவு கட்சிகள் இருக்கு. இப்ப அதுல நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. குறிப்பாக திமுக காரங்க எல்லாத்துக்கும் கருத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க திருமாவளவன் மதுவிலக்கு மாநாடு, அதுவும் அதிமுகவெல்லாம் அழைச்சிருக்காரு, கூட்டணி மாற போறாரா, உங்க கூட்டணி உடைய போகுதா, ஒரு கூட்டணி கட்சியை உங்களால வந்து திருப்திப்படுத்த முடியாதுன்ற மாதிரி பல கேள்விகள் வருது. இதுல அமைச்சர் முத்துசாமி அவர்கள், அவர் வந்து மதுவிலக்கு தீர்வையினுடைய அந்த அமைச்சராக இருக்கிறவர், அவர்கிட்ட கேட்குறாங்க மது ஒழிப்பு மாநாடு போடுறாங்க. இப்படியெல்லாம் அல்ல, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முதலமைச்சர் இந்த மது கடையை ஓட்டிட்டு இருக்காரு தெரியுமா? ஆமா, அந்த 45,000 கோடி ரூபாய் பணத்தை வாங்கும்போது எப்படி கஷ்டப்பட்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் அவர் சொல்லல. என்ன சொல்றாருன்னா, இல்ல அப்படிதான் சொல்றாரு. என்னன்னா தளபதியான மனதுடன் ஸ்டாலின் அவர்கள் ஒரே கையெழுத்துல நாங்க வந்து அரசாணை போட்டு அதுக்கப்புறம் வர பிரச்சனை, ஆந்திரால இருந்து வர பிரச்சனை, பாண்டிச்சேரியில இருந்து வர பிரச்சனை, கேரளால இருந்து வர பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி, கேரளால இருந்து வர கலாச்சாரத்தை தடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப அதனால ஒரே நாள்ல நாங்க கையெழுத்து போட்டு இது எல்லாத்தையும் மூடிட முடியும். ஆனா தளபதி அவர்கள் அதை விரும்பல. உண்மையாவே மதுவிலக்கு கடை மதுக்கடைகள் நடத்துவதில் அவருக்கு துளியும் விருப்பம் இல்லை, எல்லளவு கூட விருப்பம் இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. சொல்லிட்டு இதற்கு நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க வந்து சில மறுவாழ்வு 525 நினைக்கிறேன் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அதவே நாங்க 360 வாக்குறுதி என்னன்னா, அந்த டி அடிக்ஷன் சென்டர் மறுவாழ்வு மையங்களை நாங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அதையே நாங்க நம்பினோம். இப்ப நீங்க சொல்றீங்க எல்லளவு கூட அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதே மக்கள் கேக்குறாங்க. அந்த 360வது வாக்குறுதி என்ன ஆச்சு, எத்தனை மறுவாழ்வு மையங்களை அமைச்சிங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. எதையுமே அமைக்காம நாங்க இது என்னைக்காவது ஒரு நாள் மூடுவோம் அப்படின்னு கற்பனையில பேசுவது எந்த விதத்தை சரியா இருக்கும்னு அமைச்சர் முத்துசாமி நோக்கி கேள்வி அப்படியே அம்பு மாதிரி பாயுது. அப்படி இன்னும் போட்டுறாங்க. வெளிநாட்டு மதுபானங்களுக்கு பாரருடைய லைசன்ஸ் பண்ணணும் ஜாஸ்தியா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டனா, அப்படிலாம் இல்ல, நாங்க அது இடம் பொருள் ஏவல் எல்லாமே பார்த்து அது எதுக்கும் இடைஞ்சல் இல்லாம எந்த அளவுக்கு பாருங்க. ஒரு தொழில் தொடங்குறாங்க, ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து தொழில் தொடங்குதுன்னா அவங்களுக்கு தண்ணி, இடம், போக்குவரத்து எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க பாக்கணும். ஒரு பார் ஓபன் பண்றது இது வெளிநாட்டு மதுபானம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. எங்க போய் நிக்கும் தெரியல. இதே மாதிரி பல தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.